காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. மழை நிச்சயமா வருமாங்க, நம்பலாமா அப்படின்லாம் சிலர் வந்து கேட்குறீங்க. பார்த்தா அப்படி ஒன்றும் அறிகுறிகள் ஒண்ணுமே தெரியலையே, மழைக்கான அறிகுறிகள் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய தேதிகள்ல நிச்சயமா நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாக வந்து பதிவாகும். ஏற்கனவே நம்ம 4 நாட்கள் நம்ம தேதிகள் குறித்திருக்கிறோம். ஏப்ரல் 4, 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள்ல பரவலாக வலுவான கனமழை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக தமிழகத்துல வந்து பதிவாகும். கோடை வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் மே மாதத்தில் பதிவாக வேண்டிய வெயில் எல்லாம் இப்பவே நமக்கே பதிவாகிட்டு இருக்கு. அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல பதிவாக வேண்டிய வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் தற்பொழுதே ரொம்ப தீவிரமாக 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழகத்தில் வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. சில மாவட்டத்தில் பகல் நேரங்கள்ல வெப்ப அலை வீசுகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ இயல்புக்கு மாறான ஒரு வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது பதிவாகிட்டு இருக்கு. என்னதான் இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் அதிகமானாலும் மறுபக்கம் கனமழைக்கான வாய்ப்புகளும் வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்துல வலுவான மழை பொழிவுகள் மீண்டுமாக நமக்கு தீவிரமடையும். தேதிகள் குறித்து கொள்ளுங்க. எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும்னு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதற்கான அறிவிப்புகள் கொடுக்கிறோம். எந்தெந்த ஊர்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. மாவட்டத்தின் பெயர் மற்றும் அந்த ஊர் பெயரையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதையும் நம்ம பார்க்கலாம். பகல் நேரங்களில் அனல் காற்று வீசி வரும் நிலையில் மீண்டும் தமிழகத்தில் கனமழையானது கண்டிப்பா கொட்டி தீர்க்கும். நீங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் யாரெல்லாம் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் வேகமா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த சுற்று மழை பொழிவு, அதாவது கடந்த மார்ச் மாதத்துல நம்ம 15, 16, 17 தேதிகள் வாக்குல நமக்கு ஓரளவு கனமழை, ஆலங்கட்டி மழையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு 10, 15 நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் மீண்டுமாக ஆலங்கட்டி மழை பொழிவு, அதே மாதிரி மிதமான மழை, கனமழையும் நமக்கு நிச்சயம் வரப்போகுது. அடுத்த சுற்று மழை பொழிவாக இந்த ஏப்ரல் 3 தொடங்கி 7 வரைக்குமே கூட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினங்கள்ல கணிசமாக லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பதிவாகும். அப்புறம் 4ஆம் தேதி சில இடத்துல தென் மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. 5ஆம் தேதி, 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள் என பெரும்பாலான அநேக மாவட்டங்களில் ஏப்ரல் 5 மற்றும் 6ல் அநேக மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும். பகலில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும். அதே சமயத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்துல தாங்க நம்ம மழை இதுக்கப்புறம் எதிர்பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து பகல் நேரங்கள்ல மழை வந்தா கொஞ்சம் வெயில் குறையுமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனா இப்போ அதற்கான வாய்ப்பு இருக்காது. பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேர மழை வாய்ப்பாக மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அறிவித்திருக்கக்கூடிய தேதிகள்ல. முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். எதனால மாவட்ட வாரியாக பார்க்கிறோம் அப்படின்னா, பலரும் தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் மாவட்ட வாரியா நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல 4, 5, 6 தேதிகளில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கு. தேனி மற்றும் தென்காசியிலும் 4, 5, 6 தேதிகளில் பரவலாக மிதமான மழை தொடரும். ஓரிரு இடங்கள்ல கனமழை கூட எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில சமயங்களில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பும் இனி வருகிற நாட்கள்ல உறுதியாக எதிர்பார்க்கப்படுது. எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் 7ஆம் தேதி வர்றதுக்குள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் தமிழகத்தில் மழை வந்து பதிவாயிருக்கும். சில மாவட்டத்தில் மாலை 4 மணி அல்லது 5 மணில தொடங்கும். சில மாவட்டங்களில் இரவு நேரங்கள் 8 மணி அல்லது 9 மணிக்கு மேல நமக்கு மழை பொழிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே எது எப்படியோ ஏப்ரல் 7க்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் நிச்சயமாக நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகிரும். அப்போ நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள்ல இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதிகரிக்கும் வெப்பநிலை, ஏன்னா இப்போ ஏப்ரல் 2வது வாரம் முதல் மேலும் தீவிரமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எப்போ நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் ஏப்ரல் 5, 6ங்க தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதியில உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை கொட்டி தீர்க்கும். தம்பம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கரூர், மோகனூர், நாமக்கல், திருச்செங்கோடு,
ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் இது போன்ற பல இடங்கள், நிறைய இடங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பவானி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் ஏப்ரல் 5 மற்றும் 6 மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ நீங்க இந்த மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும். அதனால வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து தீவிரமாகிட்டே தான் இருக்கும். இனி வருகிற நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை நிச்சயமாக அதிகரிக்கும். ஏப்ரல் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதிக்கு பிறகு மழை எல்லாம் ஓய்வு கொடுக்க போகுதுங்கிறதுனால இதை விட இன்னும் நமக்கு கடுமையான வெப்பம் பகல் அதிகரிக்க வாய்ப்பு. அதுக்கு முன்னாடி தான் இந்த மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல பகலில் வெயிலின் தாக்கம் கண்டிப்பா அதிகரித்து காணப்படக்கூடும். உங்களுக்கு மழை தேதிகள் ஏப்ரல் 5, 6 மற்றும் 7ஆம் தேதி தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில வலுவான கனமழை பொறுத்தவரை ஏப்ரல் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் நமக்கு பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏப்ரல் 5, 6 தேதிகள் போல மிதமான மழை பதிவாகும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் ஏப்ரல் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஏப்ரல் 5 தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மாலை இரவுல மழை பெய்யும். ஏப்ரல் 6 வரும்போது அதிகாலை நேரங்களில் நமக்கு கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகள், அதே மாதிரி ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை இரவு நேரங்களிலும் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்கள் தயாராகிக்கோங்க. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களிலும் ஏப்ரல் 6ஆம் தேதி வலுவான கனமழை பொறுத்தவரை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பொழிவுகள் இந்த உள் மாவட்டங்களை நம்ம எதிர்பார்க்கிறோங்க. சேலம் மாவட்டத்தில், தருமபுரி, கிருஷ்ணகிரி பக்கம், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே டெல்டா மாவட்டத்தில் அநேக பகுதிகளில் ஏப்ரல் 6, 7 தேதிகளில் மழை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையானது குறிப்பா கரூர் பரமத்தில 38.5 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாயிருக்கு. இன்னும் சில மாவட்டங்களில் 39 வரைக்கும் நமக்கு வெப்பநிலை தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. ஏப்ரல் 10 அல்லது 12 தேதிக்கு மேல 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உறுதியா பதிவாகிரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. இன்னும் நாளை மறுநாள்லாம் இன்னும் ஊர் பேரை சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த மாவட்டத்துல, எந்த நேரத்துல துல்லியமா நமக்கு மழை அப்படியே தொடங்க போகுதுங்கிறத நாளையில இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்க போறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஓரளவு எல்லா மாவட்டங்களிலும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மழை வருங்கிறத சொல்லிட்டோம். நாளை மறுநாள்ல இன்னும் நமக்கு நிறைய ஊர் பேரோட நம்ம சொல்ல போறோம். ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா எல்லாருமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லதான் போறீங்க நல்ல ஒரு மழை கிடைச்சது அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். 5, 6 தேதிகள் வலுவான மழை பொழிவுகள் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தீவிரமாகும் என்று சொல்லி. நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ப்ராடக்டோட இமேஜஸ்ல நம்ம கொடுத்துருக்கிறோம். மறக்காம அந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல சேல் ஆயிட்டு இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா 50% 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் நம்ம சேல் போயிட்டு இருக்கு. மறக்காம நீங்க வாங்கி பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க.